அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, குர்பானி கொடுப்பவர்களுடைய கவனத்திற்கு ஒரு முக்கியமான தகவல். உங்களில் யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பிறையை பார்த்ததிலிருந்து குர்பானி கொடுத்து முடிக்கும் வரை தங்கள் உடலில் உள்ள நகங்களையோ முடிகளையோ களைய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லீம் எனும் நூலில் 3997வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் துல்ஹஜ் மாதம் பிறையை பார்ப்பதற்கு முன்பாக தங்களுடைய உடலில் உள்ள நகங்களையும் முடிகளையும் களைந்து தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் பிறை தென்பட்டு விட்டால் குர்பானி கொடுத்து முடிக்கும் வரை நகங்களையும் முடிகளையும் களைவதற்கு தடை இருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்ஷா அல்லாஹ் 7/6/2024 வெள்ளிக்கிழமை மகரிபுடைய நேரத்தில் பிறையை தேட வேண்டிய சந்தேகத்திற்குரிய நாள். இந்த நேரத்தில் துல்ஹஜ் மாதத்தின் பிறை தென்பட்டு விட்டால் துல்ஹஜ் மாதம் துவங்கிவிடும். பிறை தென்படாவிட்டால் துல்காதா மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்ய வேண்டும். எனவே சந்தேகத்திற்குரிய நாளாகிய 7/6/2024 மகரிபுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய உடலில் உள்ள நகங்களையும் முடிகளையும் களைந்து கொள்ள வேண்டும் என்று குர்பானி கொடுக்க திட்டமிட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதில் எழக்கூடிய கூடுதலான ஒரு சந்தேகம் என்னவென்றால், குர்பானி கொடுக்கப்படும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டுமா என்பதுதான். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ என்று ஒருமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார்கள். அதாவது பன்மையாக குர்பானி கொடுக்க நாடுகிறார்களோ என்று சொல்லாமல் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ என்ற வாசகமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே குடும்ப தலைவர், அதாவது யார் பொருளாதாரத்தை திரட்டுகிறாரோ அவர்தான் இந்த ஆண்டு குர்பானி கொடுக்க முடியுமா அல்லது முடியாதா என்பதை தீர்மானிப்பார். எனவே அவர் மட்டும் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் போதுமானது என்பதை ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையிலிருந்து நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. எனவே பொருளாதாரம் திரட்டக்கூடிய குடும்ப தலைவர் மட்டும் இந்த நடைமுறையை கடைபிடிப்பது போதுமானது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.